என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மையுள்ளவரே, என்றும் நன்மைகள், என்றும் நன்மைகள். உண்மையுள்ளவரே, உண்மை என்றும் நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் ரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று மனித தூற்றும் போது உம்மில் மகிழ, மனிதர் தூற்றும் போது செய்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவா, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவா அணைப்பவரே. என்னை கரபா தரல தல கஷடல தரபா, ஹல்லேலூயா. என்னை இயேசுவை கல்பரபல தரனலரபா, உண்மை உள்ளவரே, நன்மைகள் செய்பவரே, நன்மைகள். உண்மையுள்ளவரே, உண்மை ஓ எங்கும் நன்மைகள் செய்பவரே. தனிமை வாட்டும் போது நல் துணையாய் இருப்பவரே, தனிமை வாட்டும் போது துணையா. ஓ ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவர், ஆவியினால் தேற்றி அபிஷேகம். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று ரிகபலபரலா. என்னை இயேசு உம்மை யார் என்று, உண்மையுள்ளவரே, உண்மையுள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் நடுவில் இந்த புதிய மாதத்தின் ஆராதனையின் காலை பொழுதுல உம்முடைய கிருபையை தந்திருக்கிறதுக்காக நன்றி. வந்திருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கிருபை நிரப்பட்டும். வர வேண்டிய அத்தனை பேரும் உம்முடைய ஆவியில தொடப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். சேர்ந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே, என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சணிய கொம்பும் அடைக்கலம் நீர் என்கிற அந்த பழைய பாடலை நல்ல உணர்ந்து பாடுங்கள். நம்முடைய பலனாகிய கன்மலை கர்த்தரை மனதார உயர்த்தி போற்றுங்கள். அவரை பாட பாட அந்த பலன் நம்மை நிரப்பும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், கர்த்தாவே நீர் என் பலன். ஆமென். என் துருகமும் நீர். துருகம் என்றால் நான் தஞ்சம் புகுகிற இடம். ஆமென். என் கேடகம், என் பாதுகாப்பு நீர். ஆமென். ஹல்லேலூயா. உணர்ந்து பாடுங்கள். என்னுடைய வெற்றி, என்னுடைய ஜெயம், என்னுடைய எல்லா அடைக்கலம் நீர்தான் என்று அவரை உயர்த்துங்கள். அவருடைய மகிமை நம்மை மூடட்டும். எஃப் மைனர். சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்துங்கள்.
கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீ, கேடகம் நீ, இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. துருகமும் நீ, கேடகம் நீ, இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. ஹல்லேலூயா. மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும், மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம், ஓ நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப உருக்கமாய் வந்து உதவி செய்தார், உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே. தயையுள்ளவனுக்கு நீ தயையுள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்துகிறீர். தயையுள்ளவனுக்கு நீ தயையுள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்துகிறீர். புனிதனுக்கு நீர் புனிதனன்றோ, புதிய கிருபையின் உறைவிடமே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. ஆண்டவரே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன். என் தேவனாலே நான் மதிலை தாண்டி போவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன். சதா காலமும் ஜெயமெடுப்பேன், சதா காலமும் ஜெயமெடுப்பேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் கர்த்தாவே உம்மில் அன்பு. இரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தி, உமது கரம் என்னை உயர்த்து. இரட்சண்ய கேடகம், உமது கரம் என்னை உயர்த்து. கர்த்தரை அல்லால் தேவனில்லை, கர்த்தரை அல்லால் அவரே எந்தன் கன்மலையாவார், அவரே எந்தன் கன்மலையாவார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே கூர்ந்திடுவே. துருகமும் நீ, கேடகம் நீ. நல்லாவில பாடி, ஓ துருகமும் நீ, கேடகம் நீ, இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. பலத்தினால் என்னை இடைகட்டி, பாண்களின் கால்களை போலாக்கி. பலத்தினால் என்னை இடைகட்டி,
தலத்தில் என்னை நிறுத்துகிறார். ஓ கர்த்தாவே பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே பலனே, உம்மில் துருகமும் நீ, கேடகம் நீ, ரட்சண்ய கொம்பு. ஓ துருகமும் நீ, ரட்சண்ய கொம்பு, அடைக்கலம் நீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒன்று கூட நாம் எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியங்கள் செய்திடுவார். ஆமென். தன்னுடைய தலை பாதத்தில் படியும் அளவுக்கு மண்டிட்டு அழுது ஜனத்துக்காக நின்றவன். இன்றைக்கு தேசத்துக்காக அப்படி ஜெபிக்கும் ஒரு பாரம் உண்டோ? இன்னைக்கு சபைக்காய் எழுப்புதலுக்காய் ஜெபிக்கிற அப்படி பாரம் நமக்கு உண்டோ? அந்த ஒரு ஜெபாவி நம்மகிட்ட இருந்தால் அது எத்தனை மேலானது. என்னோடு இணைந்து கொள்ளுங்கள், ஒரு மனமாய் சேர்ந்து பாடுங்கள். எலியாவின் தேவன் இன்றைக்கு நம்முடைய நடுவில் பலத்த கிரியைகளை செய்வாராக. இணைந்து பாடுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய தயவு, அவருடைய கிருபை நம்மை இன்றைக்கு மூடிக்கொள்வதாக. சேர்ந்து கர்த்தரை உயர்த்துங்கள். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஒன்று கூட கர்த்தரே தேவன் ஓ என்றே. ஆமென். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டேன், பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரித்து பாடுங்கள், முழு மனதோடு அவரை உயர்த்துங்கள். ஓ எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம். ஓ தாசர்களே கரபஷடகதர. ஓ கர்த்தரே தேவன் இந்த முழு மனதோடு. ஹல்லேலூயா. You are the Lord God Almighty. ஓ சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன், வீரமுடன் முழங்கினான் தேவ மனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன், வீரமுடன் முழங்கினான் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனை தேவன் என்றார்
தேவஜனம் குட்டி செட்டை தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் நீந்தார். தேவஜனம் குட்டி செட்டை தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் நீந்தார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் ஓ கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சர்வ வல்லவரே வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ மனிதர். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிந்த தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் என்றே தலைக்கு மேல கைதட்டி எலியாவின் தேவன் நம் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார் வல்ல பெரும் காரியம். தாசர்களே வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை கேட்கிறவர். ஹல்லேலூயா. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே என்கிற அந்த பாடலை நாம் இந்த காலையில் ஒன்று கூட பாடுவோமா? இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே எனக்காய் சிந்தப்பட்டது. அது ஒன்று ஒன்றும் ஆமேன் அவைகள் நல்ல கர்த்தருடைய வேத வசனங்கள் தான். இணைந்து பாடுங்கள். அந்த இரத்தத்தினால வர்ற அந்த விடுதலையை நீங்களும் அனுபவிங்க. அந்த இரத்தம் நம்மை இன்றைக்கு பலப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தர் நல்லவர். இணைந்து கர்த்தரை பாடுங்கள். அவருடைய இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையேற பெற்ற வல்ல இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையேற பெற்ற வல்ல இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு விலையாக. வலதுகர உயர்த்தி இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே
பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த ரத்தமே, சிந்தப்பட்ட விலையேற பெற்ற ராஜாவே, ரத்தமே எனக்கு விலையாக தூரமான புறஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தமே, தூரமான புறஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ஓயிலேற ஹல்லேலூயா, ரத்தமே எனக்கு விலையாக நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நித்திய மீட்பை எதிர்க்கும் சாத்தான் மேல் நன்மைகள் எனக்காய் பேசுகின்ற, நன்மைகள் எனக்காய் பேசுகின்ற தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே, என்மேல் தெளிக்கப்படும் கையை உயர்த்தி ரத்தமே, ஹல்லேலூயா, ரத்தமே எனக்கு விலையாக, ரத்தமே சிந்தப்பட்ட விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. அப்பா சமூகத்துல அப்படியே நம் முழங்கால் படியிட்டு தேவனுடைய திரு சந்நிதியை நாம் நோக்கி பார்த்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ராஜாவே சிந்தப்பட்ட உம்முடைய இரத்தத்துக்காக நன்றி. மனிதர் என்னை கைவிட்டாலோ, மாமிசம் அழுகி நாரிட்டாலோ, மனிதர் என்னை கைவிட்டாலோ, மாமிசம் அழுகி நாரிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவோ கரதர கலபா, ஓ ஐஸ்வர்யம் யாவு அழிந்திட்டாலோ, ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ, ஏசு போதுமே, ஏசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே, ஏசு போதுமே, எந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே, உள்ளுள்ள இடங்களில் மேற்கிடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை ஆசையாய் உள்ளுள்ள இடங்களில் அமர்ந்த
விட்டவரே. என் அன்பாய் பாடுங்கள், ஆசையாய் பாடுங்கள். எனக்காய் ஜீவன் விட்டவரே. என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றோ என்னை என்றோ வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க இயேசு வந்திடுவாரே. போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. இந்த நாளிலுமே கதவ கலரோ. இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே நான் ஒரு இந்த போராட்டங்களை தாண்டுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். ஐயா இயேசையா. ஓ பலத்தால் இடை கட்டி, பலத்தால் இடை கட்டி வாழ வைப்பவரே, வாழ வைப்பவரே. ஐயா பலபதர கலர கபலதரனோ எனது விளக்கு, எனது விளக்கு. Jesus. இருளை பகலாக்கினே, இரவை பகலாக்கினே. ஐயா விடுதலையோடு பாடுங்க, சத்த உயர்த்தி பாடுங்க, ஆவில நிறைந்து பாடுங்க. எல்லா கட்டுகளும் உடையட்டும், எல்லா பலவீன மாறட்டும். ஓ நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை. எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஒரு விசை கூட நீரே என் கண்மலை. ஓ நீரே என் கண்மலை. ஓ எனது அடைக்கலமே. பபரபபபபபபபரப. ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா. ரபதலரபகலரப. ரதலரதகலரப. சிலுவையை முன்னா, உலகமே பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே இன்றும் விடுதலை. நம் இயேசு சிந்திய இன்றும் இயேசுவின் பின்னா. ஓ திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஓ வேதனை நெருக்க
கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, கல்வாரி திருப்பீடமே, ஆசையா கரை போக்கும் திரு ரத்தமே, ஓடோடு உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. சபையார் அனைவரும் பாடுங்க. உயிருள்ள தலைகளை உயர்த்தி, ஜீவ கைகளை உயர்த்தி, பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. இன்னும் சத்தம் உயரட்டும். மகிமை மகிமை குட்டி பிள்ளைகள் எல்லாம் நேர்முழங்கள் போட்டு, நேர்முழங்கள் போட்டு மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை Let the glory, மாட்சிமை let the divine power, மாறா என் நேசருக்கே. தெய்வீக கூடாரமே, தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் ஓடிவிட்டாத பாக்கியமே, உங்க உள்ள சத்தமாய் தெய்வீக கூடாரமே, தேவனின் சந்நிதியே, சகபத்தியரினலரோ தேடி யக்கரபலத்துலரோ தேவிட்டாத பாக்கியமே, மகிமை. மகிமை சொல்லு மகளே, சொல்லு தேவ ஜனமே, மாறா என் நேசருக்கே. மாறாத தெய்வமே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. ஒரு விசை கூட உங்களுடைய வலது கரத்தை உங்க உச்சந்தல மேல வச்சு, இடது கையை நெஞ்சில வச்சு, ஒரு நல்ல மனம் திரும்பின தேவ பிள்ளைய போல ரத்தத்தால் கழுவோ இன்றே சுத்தமாவோ, ரத்தத்தால் நாங்கள் இன்றே உரைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா திரு உரைகின்ற பனி போல திரு மகிமை. கைகளை கும்பிட்டு மகிமை மாறா என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே என்னுள்ளவோ என்னுடனோ எங்குதையா என்னுள்ளவோ. பாடு தேவ ஜனமே,
பாடுங்க. உலகம் எல்லாம் உம்மன்புதான். ஐயா, உலகம் எல்லாம் கால்களை பிடித்துக் கொண்டு, அவருடைய கரங்களை பிடித்துக் கொண்டு, அவருடைய முகத்தின் அருகில் போய் நின்று அவரையே வாஞ்சித்து ஒரு விசை கூட சத்தமாய் உங்க சத்தம் எழும்பட்டும். வாலிபனே, உன் சத்தம் எழும்பட்டும். வாலிப மகளே, உன் சத்தம் எழும்பட்டும். ஐயா, உங்க சத்தம் எழும்பட்டும். சபையே, உன் சத்தம் எழும்பட்டும். ஒரு விசை கூட ரெண்டு கைய உயர், ரெண்டு கைய உயர். குட்டி பிள்ளைகள் எல்லாம், இதுதான் இந்த திருச்சபையை குறித்த தேவ நோக்கம். வேற அல்ல. கடைசியா ரெண்டு கைய உயர்த்தி இன்னும் உம்மை ராஜா, இன்னும் உம்மை ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் ரெண்டு கையை உயர்த்தி ராஜாவுக்கு முன்னாடி நிக்கிற அந்த நடுக்கம், அந்த பயம், அந்த பயபக்தி, அந்த பக்தி விருத்திக்கு ஏதுவான தாகம் யாருக்குள்ளலாம் உண்டோ அவர்கள் பாக்கியவான்கள். பண ஆசையும் பொருளாசையும் உலக ஆசையும் இன்னும் உன்னை ஆட்டி படைக்கிறது என்பதை சற்று நீ கவனித்தாலும் நீ துடிதுடித்து போக வேண்டும். அதை தூக்கி எறிவதற்கு இன்றைக்கு தேவனை பிடிக்க, தேவனை பற்றி கொள்ள, யார் வேணாலும் அவங்க விருப்பத்தின்படி எப்படினாலும் வாழட்டும், எப்படிப்பட்ட பரிசுத்தவானும் வேண்டுமானாலும் தேவனுக்கு துரோகம் செய்யட்டும், ஆனால் நீ அதற்கு துணியாதே. ஆண்டவரே, நீர் எனக்கு ராஜாவாய் என் கண்ணு முன்னாய் வைத்திருக்கிறப்பா. ரெண்டு கையை முடிஞ்ச மட்டும் அப்படியே கும்பிடுவீங்களோ, பயபக்தியோடு அவர் சமூகத்தில் எப்படி நிற்பீங்களோ, சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே,
பரிசுத்தரே பயபக்தியோடு அவரை கனம் பண்ணி போற்றிடும் பரிசுத்தரே எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ மகிமை உமக்கே ஜீவனுள்ள தேவநாதனுக்கே அன்பு தகப்பனே, எங்களை முழுவதுமாய் உங்க சமூகத்தில் தாழ்த்துகிறோம். அர்ப்பணித்த பாத்திரங்களை அற்புதமான வாழ்வுக்கு நேராய் நீ நடத்தி செல்ல போகிறதுக்காய் நன்றி அப்பா. இன்னமும் அர்ப்பணிக்காதிருக்கிற இருதயங்களை அர்ப்பணிப்புக்கு நேர நீ நடத்தி அவர்களுடைய வாழ்விலும் நீர் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்ற போகிறதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆராதனை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். எழுபத்தி 4 3வது வசனம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தானங்களில் உங்களுடைய பாதங்களை எழுந்தர பண்ணும். ஆமென் சொல்லுங்க. நெடுங்காலமாய், ரொம்ப வருஷமாய் பாழாய் கடந்திருக்கிற காரியங்களை என் தேவன் மாற்ற போதுமானவர். ஆமென் சொல்லுங்க. என் தேவனுடைய பாதம் மாற்ற போதுமானது. ஆமென். நெடுங்காலமாய் நான் சங்கடப்படுகிறேன். நெடுங்காலமாய் இருக்கிற வியாதியை என் தேவன் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. நெடுங்காலமாய் இருக்கிற சூழ்நிலைகளை என் தேவன் மாற்றுவார். ஆமென். தீரக்கூடாத, தீர்வே இல்லை என்ற அநேக பிரச்சனைகள் நான் கடந்து போயிட்டு இருக்கிறேன். என்னுடைய குடும்பம் கடந்து போயிட்டு இருக்குது. சிலதை அந்த பிரச்சனையை சால்வே பண்ண முடியலன்னு மூடி வச்சிருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? தேவனுடைய பாதம் அதை மாற்ற போதுமானது. சொல்லுங்க. என் தேவன் மாற்றுகிறவர். ஆமென். மாறாத கணவர் தேவனை மாற்றுகிறவர். ஆமென் அல்லேலூயா. ரட்சிப்பை அறியாத பிள்ளைகளை தேவன் மாற்றுவார். இயேசுன்ற பேர் கேட்டவுடனே வேணாம் அன்னி சொல்ற பிள்ளைகளை தேவன் மாற்றுகிறவர். ஆமென் சொல்லுங்க. கடின இருதயம் உள்ள சில ஆட்கள் இருக்காங்க என் வீட்டில், என் சுற்றிலும் தேவன் மாற்றுவார். சமாதானமற்ற நிலைமை என் வீட்டு சுற்றில் இருக்கு, என் வீட்டில் இருக்கு, தேவன் மாற்றுவார். நெடுங்காலமாய் சொல்லுங்க, பல வருஷமாய், பல நாட்களாய், பல காலங்களாய் சில காரியங்கள் என் வாழ்க்கையில இருக்குது, அது தேவன் மாற்றுவார். ஆமென் அல்லேலூயா. தலைமுறை பாவங்கள்
தொடராதபடிக்கு தேவன் மாற்றுவார். தலைமுறை சாபங்கள், சொல்லுங்க, நெடுங்காலமாய் என்னை பின்தொடர்ந்து வருகிற தலைமுறை சாபங்களை என் தேவன் மாற்றுகிறவர். ஆமென். என் தேவனுடைய பாதம் மாற்ற போதுமானது. ஆமென். நெடுங்காலமாய் இருக்கிற எனக்குள்ள இருக்கிற துக்கம், ஆமென், சோர்வு, ஆமென், தேவன் மாற்றுவார். நம்மளை எழும்ப விடாம வைத்திருக்கிற என் குடும்பம் தளர்க்க விடாம வளர விடாம வச்சிருக்கிற அந்த பிசாசின் கட்டுகளை என் தேவனுடைய பாதம் உடைக்கிறது. ஆமென். அல்லேலூயா. என் தேவன் நெடுங்காலமாய் இருக்கிற விஷயங்களை மாற்றுவார். உங்க இருதயத்தில் கையை வைத்து, ஆண்டவருடைய நெடுங்காலமாய் இந்த காரியங்கள் மாறாம இருக்கிறதை எனக்கு மாற்றித்தாங்க. ஜோமனுங்க பாப்போம் ஒரு நிமிஷம். ஆமென். ஆண்டவரே, நெடுங்காலமாய் பாழாயிருக்கிற ஸ்தலங்களில் உங்களுடைய பாதம் எழுந்தருளட்டும். ஆமென். அல்லேலூயா. தேவனே, நீர் மாற்ற போதுமானவர். ஆமென். அல்லேலூயா. நீர் வந்தால் சூழ்நிலைகள், அந்த பாட்டு அழகா இருக்குல்ல, பாடுவோமா? நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. பூமியானது எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையா இருந்துச்சு, வெறுமையா இருந்துச்சு. அங்கே ஆவியானவர் அசைவாடினார். ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் வந்தால், ஆமென், எங்க குடும்பத்துக்குள்ள ஆவியானவர் வந்தால், இயேசு வந்தால் சூழ்நிலை மாறும். ஆமென். இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்ன உடனே அந்த இடத்துல பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென். நம்ம வீட்டில் இருக்கிற இருள் மாறணும்னா அங்க இயேசு வரணும், அவருடைய பாதங்கள் வரணும். ஆமென். சொல்லுங்க, என் வீட்டுக்கு வாங்கப்பா, என் இருதயத்துக்குள்ள வாங்கப்பா, என் இருதயத்தில் இருக்கிற இருள் மாறணும்பா, என் சிந்தைக்குள்ள வாங்கப்பா, என் சிந்தையில் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படணும்பா. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டுக்கு தேவனை கூப்பிடுறீங்க? ஆமென். தேவன் தங்க விரும்புகிற உங்க வீடு. ஆமென். சொல்லுங்க, என் வீட்டில் என் தேவன் தங்க விரும்புகிறார். மனிதர்களுக்குள்ளே தான் அவருடைய வாசஸ்தலம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அவர் உங்க வீட்டுக்கு வந்தா உங்க சூழ்நிலைகள் மாறும். ஆமென். அவர் உங்க வீட்டுக்கு வந்து செயல்படக்கூடாதபடிக்கு உங்க வீட்டில் இருக்கிற எந்த காரியமானாலும் நீங்க எடுத்து போட்டுருங்க. ரட்சிப்பதற்கு அவர் கை என்ன பண்ணல?
குறுகி போகல, நம்முடைய பாவங்கள் தான். அப்போ எதனால மாறாத சூழ்நிலை நம்ம வீட்டில் இருக்குது? தேவன் வந்து தங்கக்கூட தேவனுடைய பாதங்கள் என் வீட்டுக்கு வராம இருக்கிற காரணங்கள் என்ன? ஏன் என் வாழ்க்கை வந்து இன்னுமே இருள இருக்குது? காரணம் என்ன? தேவன் வந்தா எல்லா சூழ்நிலைகள் மாறும் அல்லவா? அப்ப ஏன் மாறல? மாறாம இருக்கிறதுக்கு காரணம் தேவனை தான் சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம. தேவன் மாற்றல. ஆமென். இல்ல நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். உங்க வாழ்க்கையை மாற்றுக்க உங்க இறங்கி வரணும்னு எல்லாம் இல்லை. ஆமென். ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆமென். அவருடைய ஒரு பார்வை போதும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ சூழ்நிலைகள் மாறலைன்னா நம்ம வீட்டில், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத, பிசாசுக்கு பிரியமாக இருக்கிற காரியங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதனால தான் நெடுங்காலமாய் நம்ம வீடு, நம்முடைய காரியங்கள் பாழாய் கிடக்கிறது. பாழாய் கடக்கிறதுக்கு தேவனை தூஷிக்கிறோம், சில மனிதர்களை தூஷிக்கிறோம் அல்ல. நமக்குள்ள என்ன இருக்குது? What is my mistake in front of my God? தேவனுக்கு முன்பாக நான் என்ன தவறு செய்து கொண்டிருக்கிறேன்? ஏன்னா தேவன் நம்மக்கிட்ட குறையை கண்டுபிடிக்கிறவர் அல்ல, தவறை கண்டுபிடிக்கிறவர் அல்ல. ஆனால் பிசாசு, அன்னைக்கு ஆண்டவர் கேட்டார், யோபின் மேலே என்ன உத்தமனா இருக்கிற, யோபின் மேலே உன் கண்ணை நீ கண்ணை வச்சுட்டியா? அப்ப உத்தமனும் சன்மார்க்கனுமா இருக்கிற யோபின் குடும்பத்தின் மேல கீனா பிசாசு வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறான்னா, அவனை கெடுக்கிறதுக்கு, அவன் ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுக்கு. ஆனா யோபின் சுத்திலும் தேவன் என்ன வேலி அடைத்து வைத்திருந்தார். நம்ம வீட்டு சுத்திலும் தேவன் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். ஆனா வேலியை தாண்டி ஒரு திருட உள்ள வரானா, நமக்குள்ள இருக்கிற அநேக மிஸ்டேக்ஸ் புரியுதா? பிசாசு குறை சொல்லுகிறவன், குறை கண்டுபிடிக்கிறவன், புரியுதா? அப்போ நமக்குள்ள இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியமானாலும் சரி, இன்றைக்கு இந்த புதிய மாதத்தில் தேவனுடைய இரத்தத்தோடு தேவனுடைய சரீரத்தில் பங்கெடுக்க வந்திருக்கிற நீங்க இன்னைக்கு அறிக்கை செய்து விட்டு விடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. யோசுவாவில் நேற்று தான் நான் படித்தேன். ஒரு ஆகான் பண்ணதுனால ஆகான் மட்டும் சாகலை, அவன் நிமித்தம் அநேக ஆயிரம் இஸ்ரவேல் ஜனங்கள் செத்து மடிந்தார்கள். உங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் தான் நான் சரியா இருக்கிறேன், அப்போ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சரியா இருக்காங்களா? யாரோ ஒருத்தர் செய்யற ஏதோ ஒரு விஷயம் உங்க குடும்பத்தையே பாதிக்குது. உங்க குடும்பத்தின் சூழ்நிலை பாழாய் கிடக்கிற மாதிரி இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அது பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லாதீங்க, அது பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லாதீங்க. ஒரு பாம்புக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். ஆமென். ஏவாள் கொஞ்சம் இடம் கொடுத்தா பூமி மேல சாபம் வந்துச்சு, மரணம் வந்துச்சு, பாவம் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. அப்போ என் வீட்டில் பாழாய் கிடக்குது, என் வீடு முன்னேற்றம் இல்லாமல், வியாதி, இருள், ஆசீர்வாதம் இல்லை, தேவனை குறை சொல்ல இல்லை. இன்றைக்கு நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நாம எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு. ஆமென். தேவனுடைய மெல்லிய சத்தம் இப்போ உங்கள் இருதயத்தில் பேசி கொண்டு இருக்குது. அந்த சத்தத்துக்கு செவி கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. சகாயம் கிடைக்கிற காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். இது சகாயம் கிடைக்கிற காலம். ஆமென். அல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு இந்த சகாயம் கிடைக்கிற காலத்துல பக்தியா இருக்கிறேன்னு சொல்லுகிற நீங்கள் அவரிடத்தில் இரக்கத்தை கேளுங்க. ஆமென். 38 வருஷம்
வருஷம் 2 வருஷம் இல்லை, 38 வருஷம் பெத்தஸ்தா குளத்தின் அருகே. ஆமென். அவருடைய பாதங்கள் ஆமென் அவரை நோக்கி வந்துச்சிங்க. ஆமென். பண்டிகை நாட்கள் தான் ஆலயத்துக்கு போறவர். ஆனா அந்த 38 வருஷம் காத்திருந்தான் பாருங்க. அவன் மேல நினைவாகி தேடி வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. காத்திருக்கிற உங்களுக்கு ஆமென், பாழாய் கடந்த இடத்துல ஆமென் முயற்சி எடுத்து ஜெபம் பண்ணி காத்திருக்கிற உங்களுடைய வீட்டுக்கு, நீங்க இருக்கிற இடத்துக்கு, நீங்க வேலை பார்க்குற இடத்துக்கு அவர் உங்க மேல நினைவாகி அவருடைய பாதங்கள் உங்களை நோக்கி வருகிறது. ஆமென். அல்லேலூயா. சுஸ்தமாக்கினார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய படுக்கை மாறினது. ஆமென் சொல்லுங்க. என்னுடைய மரண படுக்கை மாறப்போகிறது. ஆமென். அல்லேலூயா. நான் நம்பிக்கையற்ற சூழ்நிலை மாறப்போகிறது. ஆமென். அல்லேலூயா. பிசாசு பிடித்தவன் 2000 பிசாசுக்கு மேல வஸ்திரம் இல்லாதவன். ஆமென். எல்லாரால துரத்தி விடுகிறவன். யாராவது பிசாசு பிடிச்சவங்கள வச்சுக்கிடுவாங்களா? கல்லறையில வாசமாயிருந்தவன். ஏசப்பா எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். ஆமென். ஒருத்தர் ஐஸ்வர்யவானாய் நல்ல சுகபலத்தோடு நல்ல ஆஸ்தி ஐஸ்வர்யத்தோடு இருக்கும்போது அவனை தேடுறதுக்கு 1000 பேர் போவாங்கங்க. ஆனால் பிசாசு பிடிச்சி தன் குறித்து அவனுக்கு எந்த ஒரு ஞாபகமும் இல்லாமல் எல்லாராலும் துரத்தப்பட்டு கல்லறையில் கூக்குரல் இட்டிட்டு இருந்தா இல்லையா, அவனுடைய சத்தம் கூட என் தேவன் கேட்டார். அவன் அவருடைய பாதங்கள் அவனை நோக்கி வந்துச்சு. ஆமென். கூக்குரல் இட்டுட்டு இருக்கீங்கல்ல, சகாயம் இல்லாமல் ஆமென், தேவனுடைய பாதங்கள் உங்களை நோக்கி வருகிறது. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின்படி சீஷர்கள் அக்கறை போனோன்னு போகும்போது காற்றுல அவருடைய படகு அகப்படும் போது மிட் நைட் ஆயிருந்தாலும் கூட ஆமென் அவங்களுடைய சூழ்நிலையை அறிந்து கடல் மேல நடந்து வந்தாரே. ஆமென் சொல்லுங்க. கடலின் மீது நடந்திட்ட உமற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அடக்கின உமற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதா எனக்கில்ல கவலை. கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை. ஓ காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள் ஓ எந்தன் துணையாய் நிற்பதா எனக்கில்ல கவலை. ஓ ஆராதனை இயேசுவுக்கே. Thank you Lord. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன், அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன், அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட கர்த்தருண்டு. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தர்
சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன், அன்பு இயேசுவே. சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன், அன்பு இயேசுவே. அவன் எத்தனை பேர் இன்னைக்கு தேவனுடைய சத்தத்துக்கு செவி கூட்டிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, நீங்க எனக்கு சொல்றதை நான் செய்வேன்ப்பா. ஆமென். உங்களுடைய பேச்சை நான் கேட்டும் அல்லந்தட்டி போன காலங்கள் மாறிடுச்சு. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், நீங்க எந்த வழியில என்னை நடத்தினாலும் நான் நடப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அறியாத பாதையில அவர் நம்மளை நடத்தினாலும் நம்மளோடு கூட இருக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேச்சு கேளுங்க, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. பாழாய் கிடக்கிற உங்க சூழ்நிலைகள் மாறும். ஆமென். தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்த மரியாள் தேவனுடைய சத்தத்தையே கேட்டுட்டு இருந்ததுனால, ஆமென், மரியாள் அவருடைய குடும்பமாய் சந்திக்க கூடாத பிரச்சனையை சந்திச்சிச்சு. தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து நம்ம அனுதினம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட சில பிரச்சனைகள் பாடுகள் நம்மளை நேரிடதான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்குள்ள சொல்லுங்க, நான் தண்ணீரை கடக்கும் போது நான் மூழ்கி போவது இல்லை. சொல்லுங்க, அக்கினியில நான் நடந்து போதும் அக்கினி என் பேரில் பற்றாது. ஆமென். ஹல்லேலூயா. நான் முழுகி போக மாட்டேன். ஆமென். எரிஞ்சு போக மாட்டேன். சொல்லுங்க, என் குடும்பம் முழுகி போகாது. நான் முழுகி போக மாட்டேன். நான் என்ன பண்ண மாட்டேன், எரிந்து போக மாட்டேன். ஆமென். சந்திக்க கூடாத பிரச்சனை சந்திச்சப்போ கூட அவ வந்து விழுந்தது தேவனுடைய பாதத்துல தான். என்ன பண்றா? தேவனுடைய பாதத்துல விழுறா. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவனுடைய பாதத்துல எனக்கு வர வேண்டிய அற்புதம் இருக்கு. ஆமென். தேவனுடைய பாதத்துல நான் எதிர்பார்க்கிற நன்மை இருக்கு. தேவனுடைய பாதத்துல ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஆமென். சொல்லுங்க, என் தேவனுடைய பாதத்துல விடுதலை இருக்குது. தேவனுடைய பாதத்துல சுகம் இருக்குது. என் தேவனுடைய பாதத்துல சமாதானம் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாதம் ஒன்றே போதும் சொல்றீங்க? ஆமென். அழகா ஒரு பாட்டுல, பாதம் ஒன்றே வேண்டும் பாரினில் எனக்கு மற்றேது வேண்டாமும், பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும், பாதம் ஒன்றே வேண்டும். எத்தனை பேர் பாதம் வேணும்? இயேசுவின் பாதத்தை முத்தம் கொடுத்த எத்தனை பேருக்கு பிராக்டிஸ் இருக்கு? ஆமென். கண்ணீரனால நினைத்து எத்தனை பேருக்கு பிராக்டிஸ் இருக்குது? நம்ம பெட்ட கண்ணீர்னால நினைக்கிறத விட, நம்ம கர்ச்சீஃப்ஸ கண்ணீரால நினைக்கிறத விட, மத்தவங்க வீட்டுல உட்கார்ந்து நம்ம கண்ணீரெல்லாம் சொல்றதை விட, ஆமென், எங்களுக்கு பிடித்தவங்க கிட்ட எங்க கண்ணீரை ஊற்றுறதை விட, தேவனுடைய பாதத்துல கண்ணீரை விட்டு அவர் பாதத்துக்கு முத்தமிடுங்கள். ஆமென். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஓயாமல் முத்தம் செய். ஆமென். இன்னில் இது சொல்லணும், அங்க இங்க உட்கார மாட்டேன். சொல்லுங்க, டிவிக்கு முத்தம் கொடுக்க மாட்டேன், செல்போனுக்கு முத்தம் கொடுக்க மாட்டேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். சொல்லுங்க, இனிமே ஓயாம செல்போனுக்கு முத்தம் கொடுக்க மாட்டேன். காலை எழும்பி சிலர் வியாபாரத்துக்கு போறவங்க எடுத்து சில முத்தம் கொடுத்து வச்சுக்கிடுவாங்களேன்னு தெரியல, காசுக்கு முத்தம் கொடுக்க மாட்டேன். ஆமென். காலை எழும்பி என் பிள்ளைகளை முத்தம் கொஞ்சம் வர்றோம், நம்ம இந்த ஏவனை மறந்தே விடுறதும். பிள்ளைகள் இல்லாத நேரத்தில் பிள்ளைகள் வேணும். காலை எழும்புனா உடனே 4 மணிக்கு எழும்பி தெய்வ பாதத்தை முத்தம் கொடுத்தவங்க
நல்ல காரியங்கள் இல்லை நடக்கணும்னு சொல்லி காலையில் எழும்பி தேவன் பாதத்தை முத்தம் கொடுத்தவங்க இப்போ அதெல்லாம் மறந்துட்டோம். வேறு எதுக்கோ முத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் தேவன் சொல்றான் என்ன தெரியுமா? தேவையானது ஒன்றே. ஆமென். என் பாதம் தான் உனக்கு தேவை. என் பாதத்துக்கு ஓயாமல் நீ என் பாதத்திலே உட்கார்ந்து, ஆமென், அல்லேலூயா, நாங்கள் அன்பு செலுத்திட்டே இருந்தோம்னா பாழாய் கிடக்கிற நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போயிடும். 13, 14, 15, 16 வசனங்கள். 13, தேவரின் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்கள் தலையில உடைத்து, ஆமென், பாழா கிடக்கிறதுக்கு சில நேரத்துல சாத்தான் நம்ம வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளை கொண்டு வந்து விடுவான். சொல்லுங்க, வலு சர்ப்பத்துடைய தலையை தேவன் நசுக்குவார். ஆமென். சொல்லுங்க, வலு சர்ப்பத்துடைய தலையை தேவன் நசுக்குவார். ஆமென். எனக்கு கண்ணுக்கு தெரியாம என்ன சுத்தி 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 இங்க சூழ்நிலை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிற வலு சர்ப்பத்தின் தலையை தேவன் நசுக்குவார். ஆமென், அல்லேலூயா. தலையை ஒட்டைத்தீர். சொல்லுங்க, தலையை ஒட்டைப்பார். ஆமென். பாம்பு அடிக்கும் போது எங்க அடிக்கும்? அப்படிதானே? தேவன் அவனுடைய தலையை சிலுவையில் நசுக்கி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவரின் முதலைகளின் தலையை நறுக்கி போட்டு அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாக நமக்காக எவ்வளவா செய்கிறவர். ஆமென். நம்ம நல்லா வாழணும், நம்ம செழிப்பாய் வாழணும்னு சொல்லிட்டு, ஆமென், நம்ம வாழ்க்கை பாழானதை பயிர் நிலமாக்கணும். இதெல்லாம் காரியங்கள் தேவன் செய்கிறார். கடைசியா நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டனுடைய கூட்டத்துக்கு தப்புவிக்கிறவர். காட்டுப்புறா என்ன பண்ணும் தெரியுமா? அது கண்ணுகள்ல எப்பவுமே தண்ணி இருக்குமா. ஆமென். காட்டுப்புறா எப்பொழுதும் அந்த கூறுதலையே ஒரு விண்ணப்பம் அடங்கி இருக்குமா. ஆமென். சொல்லுங்க, ஒரு காட்டு புறாவை போல நான் தேவனை நோக்கி கத்திக்கிட்டே இருப்பேன். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க உங்களுக்கு வேண்டிய அற்புதம் வரணும்னா நீங்க காட்டுப்புறா சொல்ல? நாங்க ஒரு காட்டுப்புறா. சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஒரு காட்டுப்புறா? ஆமென். தேவன் எதுக்காக காட்டுப்புறா கத்துமா தெரியுமா? தன்னுடைய மணவாளனுக்காக, தன்னுடைய ஜோடிக்காக. சொன்னுங்க, நான் மணவாளனுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். ஆமென். காட்டுப்புறாவின் சத்தம் கிரதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று கானக்குயிலின் கானம் இசைக்கின்றதே. மன்னவன் சிங்காரமாய் வருவார் என்று அவர் வரும். நான் காத்திருப்பேன், விழியிரண்டாலும் நிலைத்திருப்பேன். அவர் வருகை வரை நான் காத்திருப்பேன். ஆமென். மணவாளனுக்காக சொல்லுங்க, காட்டுப்புறா போல நான் காத்திருப்பேன். ஆமென். சந்தோஷமா இருக்குதா? ஆமென். ஒரு காட்டுப்புறா போல நீங்க இருக்கணும். ஆமென். மணவாளனுக்காக காத்திருக்கணும். ஆமென். கடைசி இந்த வரிகளை சொல்லி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். மணவாளனே, உமக்காகவே பரிசுத்த வாழ்வொன்று வாழ்வே. மணவாட்டி என்னை வருகையில் உம்மோடு சேர்த்து கொள்வீரா மணவாளரே. உமக்காகவே பரிசுத்த வாழ்வொன்று வாழ்வே. மணவாட்டி உம்மோடு சேர்த்து கொள்வீரா. உம்மார்பில் சாய்ந்தார் சுகமே, தோளில் கிடந்தார் ஜெயமே. உம்மார்பில் சாய்ந்தார் சுகமே, தோளில் கிடந்தார் ஜெயமே. உம் கைகள் எனில் கோத்தால் பரிசுத்தமே. உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே.
கிடந்தார், உன் தோளில் கிடந்தார் ஜெயமே. ஆமென். அவர் மார்பில் சாஞ்சிக்கங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவர் மார்பில் நீங்கள் சாயும் போது அவர் உங்களுக்கு உடைய பாழான ஸ்தலங்களில் பயிர் நிலமாய் மாற்றது மாற்றமல்ல. அவர் 22வது வசனம், தேவன் எழுந்தருள் உமக்காக நீரே வழக்காடும். அவன் நீங்கள் சார்ந்துக்கிட்டா போதும், அவருக்காக, உமக்காக, உங்களுக்காக. ஆமென். ஹல்லேலூயா. அவருக்காக அவரே வழக்காடுவார், உமக்காக அவர் வழக்காடுவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். வார்த்தைக்கு நேராய் நம்ம போகலாம். என்னோடு சங்கீதம் 66க்கு திருப்புங்கள். சங்கீதம் 66க்கு திருப்புங்கள். அதனுடைய 18ஆம் வசனத்திலிருந்து 20 வரைக்கும் வாசியுங்கள். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே, ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார் மெய்யாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் இருதயத்தில் என்ன சிந்தனை இல்லை? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இரண்டாம் தரமான சிந்தனை இல்லை. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை, எல்லாரும் சொல்லுங்க, என் ஜெபத்தின் சத்தத்தை அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க ஜெபத்தின் அளவை கொஞ்சம் இந்த வாரம் யோசிச்சு பாருங்க. அவர் உங்ககிட்ட பேச, நீங்க அவர்கிட்ட பேச இந்த வாரம் எடுத்த நேரங்கள் எவ்வளவு? உங்களுக்கு பேப்பர் கொடுத்து நான் எழுதி வாங்கலாமா? தனியா தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை என்று காத்திருந்த நேரங்கள் எவ்வளவு? அவரோடு உறவாடுகிற அந்த நேரத்தை போல ஒரு பாக்கியமான தருணங்கள் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நீங்க பைபிள்ல வாசிக்கும் போது எனக்கு அந்த வசனம் என்னுடைய பர்சனல் ரொம்ப முக்கியமான வசனம். உங்களுக்கும் அந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும் நான் நம்புறேன். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்கள். எல்லாம் கவனமா கவனிங்க. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் அவன் நம்மை, சத்தமா சொல்லுங்க, யோசேப்பு என்ன சொல்லியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் கொஞ்சம் பேசட்டுமா தேவ மனுஷனா? அவன் என்ன சொல்லியிருப்பானே, இந்த பலவர்ண அங்கி தானே வேணும், எடுத்துக்கனே, என்னை உயிரோட விட்டுருனே, நான் சாதாரண ட்ரெஸ் போட்டு அப்பா கூட இருக்கிறேனே. இல்லை 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 இல்லை, நீ அப்பா கூட இருந்தனா இந்த பலவர்ண அங்கியை கொடுத்தவர் இன்னும் என்னென்னலாம் உனக்கு கொடுப்பாரோ. அதனால பலவர்ண அங்கியும் பாழாக்கணும். நீ சொல்றல சொப்பனம் அது எப்படி நிறைவேறுதுண்டு இன்றைக்கு நம்மை சுற்றி நம்ம கூட பிறந்தவங்களோ, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களோ, படிக்கிறவங்களோ, வேலை பார்க்கிறவங்களோ, அடுத்த மனிதனுடைய வாழ்வை குறித்து நீ கவனிக்க வேண்டிய தேவை உனக்கு இல்லை. மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். அவங்க 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 பிரச்சனையை பார்த்தா போதும். அங்க பாருங்க, அவன் நம்மை கெஞ்சுறான். அடுத்து இந்த வார்த்தை தான் நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறேன். அவனுடைய மன வியாகுலத்தை நாம், திரும்ப படிங்க, அவனுடைய அவனுக்கு நம்ம என்ன கொடுக்கல? அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும்
சரி, இப்போ 1-2 பேருக்கு ஆழமா இது புரியும், சிலருக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல. ஏன் பர்சனல் பெயினை பர்சனலி இருந்து கவனிக்க வேண்டிய நபர்களுக்கு என்ன பண்ண முடியல? கவனிக்க மனசு இல்லை. சில மனைவிமாருடைய அழுகைய சில கணவர்மார் கண்டுகிடுறதே கிடையாது. சில கணவர்மாருடைய உண்மையான மரியாதையை சில மனைவிமார் கவனிக்கிறதே கிடையாது. வீடுங்கிறது ஒரு மேலான அனுபவம். அவங்க மனசுலண்டு ஒரு வியாகுலம் ஒன்று இருக்கும். அந்த அடி கஷ்டம் என்ன? அதை கவனிக்காமலே இருக்கிறது. தேவன் ஒருவருக்கு தான் மன வியாகுலங்களை புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு காலையில் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என் ஆண்டவருக்கு என் மன வியாகுலங்களை புரிஞ்சுக்கிட தெரியும். அதே நேரத்தில் உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்லட்டுமா? இந்த மன வியாகுலத்தை தேவன் புரிஞ்சுக்கிடும் போது உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை, உங்களுக்கு ஏற்ற நண்பர்களை, உங்களுக்கு ஏற்ற சூழ்நிலைகளை அவரே உண்டாக்கி கொடுப்பார். அல்லேலூயா. அவரே உங்களை அழகாய் நடத்துவார். மனவியாகுலத்தை இவங்க பார்க்காததுனால என்ன நடந்துச்சாம் பாருங்க. அவனுக்கு செவி கொடுக்காததுனால இந்த ஆபத்து நமக்கு. நம்ம ரொம்ப பேர் எப்படி தெரியுமா? அடுத்தவன் மனவியாகுலத்தையும் பார்க்கறது இல்ல, அடுத்தவனுக்கு பண்றதெல்லாம் பண்ணி முடிச்சிருந்தது, பிறகு போய் எனக்கு எல்லாம் நல்லது நடக்கும் வெயிட் பண்றது. ஆபத்து வரும், அன்றைக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு உங்க மன வியாகுலங்களை கேட்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் ஜெபத்தை கேட்கிறார், என் குடும்பத்தின் ஜெபத்தை கேட்கிறார், என் சபை பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்கிறார். அவர் எல்லாருக்கும் கர்த்தரானவர். ஆமென், ஹல்லேலூயா. என் ஜெபத்தை தள்ளாமல் யோசேப்பின் சகோதரரை போல மனவியாகுலங்களை கண்டும் செவிகொடாதிருக்கிறவர் அல்ல என் தெய்வன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஆமென். சில மனுஷங்க அகங்காரமா நடக்கும்போது அடுத்தவங்க அழும்போது சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நினைச்சு நினைச்சு சிரிப்பாங்க. அப்படி சொல்றான், இப்படி சொல்றான், வரட்டும் இருக்கட்டும், அவ அப்படி ஆகணும் தானே நான் படைச்சுக்கிட்டே இருக்கிறேன். அடுத்தவங்க வீழ்ச்சியை குறித்து நீங்க கவலைப்படாம இருந்தீங்கன்னா உங்க வீழ்ச்சியை குறித்து கர்த்தர் கவலையே பட மாட்டார். இன்னும் சொல்ல போனா உங்களை வீழ்ச்சி அடைய பண்ணவே எழுப்பி நிற்பார். யாக்கோபை குறித்து ஏசா கண்டுகொள்ளவே இல்லை. முடிவு என்ன தெரியுமா? இன்றைக்கு ஏறக்குறைய 700 வருஷம் ஆயிட்டு ஏசாவின் சந்ததியில ஒரு நாய் கூட இல்லாம கர்த்தர் கொன்னுட்டார். அடுத்தவன் வாழக்கூடாதுன்னு யார் நினைக்கிறானோ கர்த்தர் எழும்புவாரு. வாழக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த நபரை ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு வாழ்க்கைக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கிற பிள்ளைய வாழ வச்சிருவாரு. வாழக்கூடாதுன்னு நினைச்ச நபரை என்ன நடக்குதுன்றே சொல்ல முடியாதுங்க. There will be a disaster. ஒரு நொடியில பாழாய் போவார்கள். அப்படிதான் பைபிள் எல்லாம் எழுதி இருக்குது. அப்படிதான் பைபிள் எல்லாம் எழுதி இருக்கு. என் ஜெபத்தை கேட்கிறார். என் ஜெபத்தை என்ன பண்ணுகிறார்? ஹல்லேலூயா. வேகமா கவனிங்க. அந்த சங்கீதத்துக்கு வந்துங்க 66:19. மெய்யாய் தேவன் எனக்கு என் ஜெபத்தின் சத்தத்தை. 20ஆம் வசனம் பாருங்க. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த கர்த்தருக்கு ஹல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைக்கு கிருபையை விளக்காம இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு சொல்லுங்க, கர்த்தரை தேட தேட. ஆமென். இந்த கிருபை என்றால் என்ன தெரியுமாங்க? இன்னைக்கு செய்தியில இதை இப்படி சொல்ல விரும்புறேன். The blessing plan of God.
தேவன் தருகிற ஆசீர்வாதத்தின் திட்டம். ஆமென். தகுதியே இல்லாத ஒரு மனுஷன் தேவனை தேடி தேவனோடு உறவாடுகிறதுனால அந்த உறவினால் கிருபையை பெற்றான். கிருபையை பெற்ற அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாத திட்டத்தை வைக்கிறார். என்ன திட்டத்தை வைக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. ஆமென். இப்ப சொல்லுங்க. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாயிருப்பார். விட்டுருவாரா? ஆமென். டி கொடுப்பா, டி மேஜர் கொடுப்பா. அவர் என்னை விட்டுவிடவே. ஹல்லேலூயா. ஆமென். சேர்ந்து ஒரு சரணத்தை பாடுவோமா? விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும். கைய தட்டி விட்டு கொடு. ஏய் குட்டி பிள்ளைகளை கை தட்டுங்கடா. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. நீங்க கண்டிப்பா பாடுவீங்க இப்படிதான் சத்தமா. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. கல்லறியும் மனிதர் முன்பு தாரைப்பட்ட வாழ்க்கை கண்டு கல்லறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காம ஆதரிச்சீங்க. என்ன ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும். விட்டு கொடுக்கலையே. இந்த சாத்தாங்கையில கண்டிப்பா மாட்டக்கூடாது. அவன் ரொம்ப மோசமானவன். அவன் நம்மளை என்ன தீமைக்குள்ள கொண்டு போவான்டே தெரியாது. அவன் கையில விட்டுறவே மாட்டார். ஆமென். ஆனா அந்த மோசமானவனை விட ஆபத்தானவன் யார் தெரியுமா? இந்த மனுஷன் தான். சாத்தானுக்கு இடம் கொடுத்த மனுஷன். அவன் கையில மாட்டிக்கிட்டோம், ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. என் ஜெபத்தை கேட்கிறார், கிருபை தருகிறார். ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் எனக்கு பேச சொன்ன ஒரு காரியம் ஒன்று. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இந்த கிருபை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 3 காரியம் அங்க இருக்கிறது. எவ்வளவு வேகமா சொல்ல முடியுமோ சொல்லி நான் ஜெபித்து கம்யூனியனுக்கு போக விரும்புகிறேன். அந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் மேல இருந்து படிக்கலாம். ஆனா முதல் வசனத்தில் இருக்குது, என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, கிருபையில் எப்படி கிருபையில பலப்படுறது. இந்த கிருபை விலகாத கிருபை வேணும் அப்படின்னா ஆண்டவர் அங்க சொல்லி தர்ற ஒரு 3 காரியத்தை வேகமா காட்டி முடிக்கிறேன். நீங்க 4ஆம் வசனத்தை பாருங்க. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு கவனிங்க. அந்த கிருபன் விலகாம இருக்கணும்னா ஆண்டவர் இங்க நம்மளை ரொம்ப முக்கியமா எதற்கு அழைக்கிறார் தெரியுமா? ஓ வாழ்க்கை ஒரு போர் வீரனுடைய வாழ்க்கை மாதிரி மாறணும். எப்படி மாறணும் கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் கடந்த 4-5 நாளா என்கிட்ட இதை குறித்து ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தார். கவனிங்க பிள்ளைகள் எல்லாம் கவனிங்க. நம்ம எல்லாம் கேஷுவலா இருக்கும் இஷ்டத்துக்கு. ஆனா as a soldier, ஒரு யுத்த களத்துல நிக்கிறவன் இஷ்டத்துக்கு எழும்ப முடியாது, இஷ்டத்துக்கு எங்கேயும் போக முடியாது. அவனுக்கு எப்போதுமே ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கும், எனக்கு என் தேசத்தை பாதுகாக்கணும். எனக்கு என் தேசத்தை பாதுகாக்கிறதுக்கு நான்
கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறேன். என் கமாண்டர் என்ன சொல்றாரோ அந்த வேலையை தான் நான் செய்யணும். அந்த கிங்டம் ஒர்க்க தான், அந்த ராஜ கட்டளையை தான் நான் நிறைவேற்றணுமே தவிர ஏன் வேலை, ஏன் படிப்பு, ஏன் பணம் நான் என்ன பண்ண மாட்டேன், மாட்டிக்கிட மாட்டேன். இன்னைக்கு நமக்கு கிருபை வேணும், நம்ம விரும்புறோம். எத்தனை பேர் நமக்கான ராஜ கட்டளை என்னங்கிறத நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க? நமக்கு அதை குறிச்செல்லாம் கவனமே கிடையாது. உன்னை அதிசயம் காண செய்வேன், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். வாக்கு தத்தம், வாக்கு தத்தம், வாக்கு தத்தம். சீசனுக்கு தான் வாக்கு தத்தம். மறந்துடாதீங்கம்மா, ஏமாந்துடாதீங்கம்மா, நல்லா கவனிங்க. விசுவாசிக்கு வாக்கு தத்தம் கிடையாது. விசுவாசி பரலோகமே போக முடியாது, சீசன் தான் பரலோகம் போக முடியும். விசுவாசி சர்ச்சில் என்ன பண்ணுவான், வருவான், காணிக்க போடுவான், கல்லறைக்காகவும் கல்யாணத்துக்காகவும் சர்ச்சில் இருப்பான், அவன் விசுவாசி. ஆனா நித்தியத்துக்கு போகணும் அப்படின்னா அவன் சீசன். அவனுக்கு தான் ஒரு ராஜ கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை கொடுத்தார்? நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்துல 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை அது. சத்தமா வாசிங்க. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் வாழ்கிற உங்க பூமியிலே உங்களை நீங்களே ஆயத்தமாக்கி போய் சகல ஜாதிகளையும் நீ சீசனாய் இருந்து மற்றவங்களை என்ன ஆக்கு செய்றோமா? பரலோகத்துக்கு என்று எழும்பணும், கிருபை வேணும் அப்படின்னா நான் கர்த்தருக்காக என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான் என் சொந்த குடும்பம் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணணும், என் சொந்த தெரு ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணணும். என்னை பார்க்கிறவன் இயேசுவை பார்க்கிற மாதிரி இருக்கிற ஒரு வாழ்க்கையை நான் என்ன பண்ணணும்? வாழணும். இந்த சபை இன்றையிலிருந்து நான் இன்னும் திட்டமா சொல்லுகிறேன், இது போர் வீரர்களாய் ஜனத்தை எழுப்புகிற சபை தானே தவிர மனுஷன்ட பிச்சை எடுத்து சபையை வளர்த்து கூட்டத்தை காட்டி எழுப்புதல் வந்துட்டுங்கிற ஒரு வேலைக்கார சர்ச் இல்லை இந்த சர்ச். அல்லேலூயா. எங்களுக்கு எங்க தேவன் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். நாங்கள் எழும்பி கட்டுவோம், உங்களுக்கு இங்கு பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை. வசனம் கொஞ்சம் பேருக்கு தான் தெரியுது, சிலர் வாயில தான் வசனம் வருது. சிலர் இன்னைக்கு கொஞ்சம் வீரமா நிக்கிறார் பாஸ்டர், அவ்வளவுதான் தெரியும் அவங்களுக்கு. அவங்களுக்கு எவ்வளவுதான் தெரியும். நல்ல நெஞ்சில கை சொல்லுங்க, நான் தான் அவருக்கான போர் வீரன். என் படை தளபதி யாரு? இயேசு. அவர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நான் ஜனங்களை யாராய் மாற்றணுமா? சீசனாய் மாற்றணுமா? யாரா மாற்றணுமா சொல்லுங்க. 18 வயசுல அன்னை தெரசா இந்தியாவில் இருக்கிற தொழு நோயாளிகளுக்கு தன்னை ஒரு மிஷனரியா விட்டு கொடுத்து வந்தாங்களாம். 18 வயசுல. 18 தாண்டின தம்பி தங்கச்சி பாருங்க எத்தனை பேர். Still you are out of the plan of God. How can you eat? 18 வயசும் தாண்டிடுச்சு, வயசு எத்தனை ஆயிட்டு, இன்னைக்கு வரைக்கும் நான் சீசன் என்கிற எண்ணம் இல்ல. எப்படி சாப்பிடுறீங்க? எப்படி ட்ரெஸ் உடுத்துறீங்க? மனசு குத்தலையா? கர்த்தருக்காக நான் என்ன செஞ்சேன்னு கேட்கலையா? ஒரு வசனம் கர்த்தர் உனக்கு தர்றாரு, நீ என்ன செஞ்ச கர்த்தருக்காக? கணவரை ரட்சிப்புக்குள்ள நடத்த ஜெபம் பண்ணியா? மனைவியை ரட்சிப்புக்குள்ள நடத்த ஜெபம் பண்ணியா? பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்த ஜெபம் பண்ணியா? நாங்க எல்லாம் கிறிஸ்துவின் சேனை வீரர்கள் என்கிற அந்த சிந்தை இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்குது யோசித்து பாருங்க. யுத்த வீரனாய் நின்று என் நாடு என்று நிற்கிற எத்தனை பேர் உண்டு தெரியுமா? எத்தனை பேர் உண்டு தெரியுமா? அவன் எழும்புறது காலை 4 மணிக்கு, பச்சை தண்ணியில குளிச்சுட்டு வந்து பிராக்டிஸ் பண்ணி
7:30 மணிக்கெல்லாம் அவன் நிற்கிற மிடுக்க பார்த்தாலே அரண்டு போயிடுவோம். இன்னைக்கு நம்மக்கிட்ட எப்படிங்க அந்த ஜெபம் இருக்குது, எப்படிங்க அந்த வேத வாசிப்பு இருக்குது? 9 மணிக்கு பல்லுக்கு தேய்க்கிறதுக்கு பிரஸ்ஸை தூக்கிட்டு போகுது ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா. எத்தனை மணிக்கு? ஒரு போர் சேவகன் என்னது? அந்த 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 இடத்துக்கு வந்தாலே எல்லாரும் சொல்லுங்க, அந்த நடையே எப்படி இருக்கும் சொல்லுங்க, அந்த பூட்ஸ் காலம், அந்த வாக்கிங்கும் சொல்லுங்க, ஜெப வீர நடையா என் நடை இருக்கணும். கர்த்தருக்காக நான் எதையாகிலும் ஒன்ன செஞ்சேன் அப்படிங்கிற சிந்தை இருக்கணும். கொஞ்சம் வீரனா இருக்கணும்னா சில விஷயத்துக்கு விலகிதான் இருக்கணும். சினிமாவுக்கு விலகி இருக்கணும், சிகரெட்டுக்கு விலகி இருக்கணும், அருவருப்புக்கு விலகி இருக்கணும், உலக ஆவிக்கு விலகி இருக்கணும், கள்ளத்தனமான ரகசிய வாழ்க்கைக்கு விலகி இருக்கணும், இஷ்டத்துக்கு போகிறது விட்டு விலகி இருக்கணும். நான் போர் வீரன், எனக்காய் ஒரு கட்டளை இருக்கிறது, நான் ராஜ கட்டளையை நிறைவேற்ற பிறந்தவன். அல்லேலூயா. நான் வெறும் கையா எங்க வரமாட்டேன், பரலோகத்துக்கு வரமாட்டேன். ஆண்டவரே, என்னை ஆத்தும ஆதாய கருவியா என்ன பண்ணுங்கப்பா, மாற்றுங்கப்பா. போர் வீரர்களாய் நிற்கதான் ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். போர் வீரன் விசாலமான பாதையில போக முடியாது, அவனுக்கு எல்லாமே அளந்துதான் இருக்கும். சொல்லுங்க, நெஞ்சில கை சொல்லுங்க. அப்போ இதுக்கு தான் அளவோட எனக்கு தர்றாரோ? ஏன்னா நான் யாரு? நான் யாரு? போர் வீரன், கிறிஸ்துவின் சேனை படை வீரன். எல்லாரும் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்கத்தான் முடியுது, பைபிளை படிக்க முடியல, நீங்க அந்த ஜெபத்தின் மூலமா போர் வீரர். வேதம் வாசிக்க முடியுது, 2 பேருக்கு வசனத்தை சொல்ல முடியுது, நீங்க போர் வீரர். இயேசுவை எப்படியாவது அறிவிச்சுக்கிட்டு இருங்க, எப்படியாவது அறிவிச்சுக்கிட்டு இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க போனாலும் உங்களுக்குள்ள, எப்பா இவர் யார்? யாருடைய படை வீரர்? படைத்தலைவர் அவர். அவர் சொல்ற கமாண்டுக்கு நான் கீழ்ப்படிவேன். எல்லா ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு என்ன கொடுப்பேன்? ஞான ஸ்நானம் கொடுத்து, அதற்கு அடுத்து ஆமென், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள். ஆமா, ஞான ஸ்நானம் எடுத்தாச்சு, சர்ச்சுக்கு வந்துட்டு சும்மா போறதில்ல. சர்ச்சில் இவ்வளவு நேரம் இப்படி உட்கார்ந்து வசனத்தை பார்க்கணும், உபதேசத்தை எல்லாம் கை கொள்ள முடிக்க நான் கேட்கிறேனா? அதுக்கு பிறகுதான் இதோ உலகத்தின் முடிவு மட்டும் சகல நாட்கள்னா ராஜ கட்டளைக்குரிய போர் வீரன். 2வது, நீங்கள் அங்கே வாசிக்கும் போது அந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. 5ஆம் வசனத்தை பாருங்க. ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும், ஆக்சுவலி ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தி அத்லட் அப்படின்னு இருக்குது. அதாவது தடகள வீரன், இல்லை என்றால் உடற்பயிற்சி செய்து இருக்கிற ஒரு போட்டியாளன், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். நம்ம ஆட்கள் இன்னைக்கு விளையாட்டுக்கு போய் விளையாடுறாங்க பாருங்க, அது அல்ல, விளையாட்டை போட்டியாகவே வைத்திருக்கிற ஒரு அத்லட். எல்லாரும் சொல்லுங்க, நான் எந்த அளவுக்கு போர் வீரனா இருக்கணுமோ, இன்னொரு பக்கம் என்னை அவர் எப்படி பார்க்கிறாரு? ஒரு தடகள வீரனா பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. எனக்கு தடம் போட்டு வச்சிருக்கிறாரு, நான் அந்த களத்துல வந்து நிக்கணும், அந்த தடத்துக்கும் களத்துக்குரிய வீரனா நிக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மேட்ச் வச்சிருக்கிறார். யார் கூட? யார் கூட? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கு ரெஸ்லிங் இல்லை. ஆமென். காணப்படாத உலகத்தில் இருக்கிற அந்தகார வல்லமைகளோடு உங்களுக்கு என்ன இருக்கிறது? அந்த மல்யுத்தத்துக்கு நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா, ஆமென். ஆனா அந்த மல்யுத்தம் எதன் அடிப்படையில் இருக்கணும்? சட்டத்தின்படி. எல்லாரும் சொல்லுங்க,
ஆமென். போர் வீரன் கட்டளைக்கு கீழே இருக்கணும். எதுக்கு கீழே இருக்கணும்? அவன் வீண் அலுவல்களுக்குள்ள போய் மாட்டவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஆட்கள் வாக்குவாதம் பண்ணியே தங்க வல்லமையெல்லாம் இழந்து போனாங்க. சண்டை சண்டை சண்டை, வாயில சண்டை போட சொல்லல, பட்டயமாகிய வசனத்தை வச்சு சண்டை போட சொல்லி இருக்கிறார். ஆவியின் சண்டை, ஸ்பிரிச்சுவல். வாயில சண்டை போடுற விசுவாசி முதிர்ச்சி இல்லாத விசுவாசி, ஜெபம் இல்லாத விசுவாசி, பரிசுத்தத்தை இழக்கிற விசுவாசி. எத்தனை வார்த்தை நான் சொல்லணும்னாலும் நான் அதை அழுத்தமா சொல்லுவேன், யூஸ்லெஸ் பிலீவர்ஸ். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் சரியாய் கவனிங்க. சட்டத்தின்படி யுத்தம் பண்ணணுமா? அல்லேலூயா. ரெஸ்லிங், மல்யுத்தம். அல்லேலூயா. ஏன்னா நீங்க 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அங்கே பவுல் ஒரு ஆத்லெட்டை குறித்து பேசுறான் பாருங்க. அங்கே எப்படி இருக்குது பாருங்க. 9ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், அதனுடைய 24 இருந்து பாருங்க. பந்தய சாலையில் இந்த தடகள வீரர்கள் எல்லாரும் ஓடுவாங்க. ஆகில ஒருவனே நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதா என்ன பண்ணுங்க. சரி, ஒரு ஓட்டப்பந்த வீரர் எப்படிங்க தன்னை ரெடி பண்ணுவார்? ஒரு தடகள வீரர் தன்னை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க தெரியுமா? உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேருக்கு நீங்க எவ்வளவு உங்களை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்க? நைட்டு தூங்குற வரைக்கும் டிவியில கண்டதை பார்க்கறது, செல்போன்ல கண்டதையும் பார்க்கறது. சோதரப்பா சோதரப்பா சோதரப்பா, உனக்கு வேலைக்காரர் ஆண்டவர். நான் தடகள வீரத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன், உங்களை திட்டினேன்னு நினைக்காதீங்க. தடகள வீரர் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். தடகள வீரர் எப்படி இருக்கணும்? தன்னுடைய உடலை, தன் மனசை, எல்லாத்தையும் சொல்லுங்க. விசுவாச சர்ச்சில் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இதற்கேற்றபடி தான் உங்க எண்ணங்கள் இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு வயசாயிட்டு ஒழுங்கா செத்த பிறகு பாஸ்டர் ஜோமனி கொண்டு போய் வைப்பாவளா? நான் நல்ல தடகள வீரர் தான், என் கூட நல்ல ஜெபிக்கிற பிள்ளையெல்லாம் இருக்காங்க. ஒழுங்கா வச்சிடலாம். ஏற்கனவே 1-2 பண்ணியிருக்கிறோம், அது ஒழுங்கா தான் பண்ணியிருக்கோம். அல்லேலூயா. முதல்ல நான் இது என்ன தெரியுமாங்க, இதுல உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புறேன். தானியேல் ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஃபெல்லோ. அவன் இச்சை அடக்கத்திலையும் கரெக்டா இருந்தான், ஜெபத்திலையும் கரெக்டா இருந்தான். 3வது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தானியேலின் புஸ்தகத்துக்கு வாங்க. நான் எல்லாம் பேச நேரம் இல்லை. 1ஆம் அதிகாரத்திலே தன் இருதயத்தை இச்சை அடக்கம் உள்ளதா வச்சிருந்தான். 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அவன் ராஜா கட்டளை போட்டாலும் இவன் ஜெபத்தை மட்டும் என்ன பண்ணல, விடவே இல்லை. எல்லாம் கொஞ்சம் கவனமா படிங்க, ஏன்னா உங்களுக்கு அது புரிவது எனக்கு ஒரு பெரிய பலன். நீங்கள் தடகள வீரர்கள். ஆமென். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அவன் 22ஆம் வசனத்தில் அழகாய் தைரியமாய் athlete is speaking to a king. என்ன பேசுறார் பாருங்க. சிங்கங்கள் என்னை, தேவன் தம்முடைய தூதனை அவைகளின் வாயை, ஏன் தெரியுமா? I was prepared in my soul and body and spirit. என்கிட்ட மாமிசம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? ஆவிக்குரிய ஒரு மனுஷனா, தேவ திட்டத்தை செய்கிற ஒரு மனுஷனை இயற்கை கூட கண்டு நடுங்கும். The nature of this world will tremble before the athlete of God. அதனாலதான் தடகள வீரரை போல அவர் கடலில் மேல் நடக்கும் போது இறையாதே அமைதலாயிருந்து சொன்ன உடனே அமைதலா இருந்துட்டு, அதுக்கு தெரிஞ்சிட்டு இவர் பிதாவின் திட்டத்தை செய்ய வந்திருக்கிற ஒரு நல்ல யுத்த வீரர்னு தெரிஞ்சிடுச்சு. நம்ம வாழ்க்கை இன்னைக்கு எப்படி? எல்லாரும் சொல்லுங்க, நான் தடகள வீரன், நான் உண்மையின்படி, சட்டத்தின்படி. அவன் சொல்றான் பாருங்க, அவருக்கு முன்பாய் நான் என்ன பண்ணேன்?
ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் 23 வசனம் பாருங்க. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் தானியேலை கெபியிலிருந்து அப்படியே தானியேல் கெபியிலிருந்து அவன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால் அவனில் என்ன இல்லை சொல்லுங்க, தட கல வீரனுக்கு ஒரு சேதமும் வராது. ஹல்லேலூயா. ஏன்னா கிருபை. எல்லாரும் சொல்லுங்க. சேவகம் எழுதிக்கிட்டவனுக்கு ராஜ கட்டளைக்கு கரெக்டா நிக்கணும்னு நினைச்சா கிருபை விலகாது. சட்டத்தின்படி நான் மல்யுத்தம் பண்ணணும்னு யார் சொல்றாங்களோ அவங்கள விட்டு கிருபை என்ன பண்ணாது. இந்த தானியேலை விட்டு கிருபை என்ன பண்ணல. ஆண்டவர் படிச்சு பாருங்க. அவன் மரிக்கும் முன்னாடி சொல்றாரு, அப்பா தானியேல் போய் இளைப்பாறுதல்ல இளைப்பாரு, நான் உன்னை கரெக்டா எழுப்பி கொண்டு வருவேன். அதனாலதான் அவன் எழுதி வச்சுட்டு போனார், ஞானவான்கள் ஆகாயத்தில் இருக்கிற வானமண்டல சுடர்களை போல இருப்பாங்க. Do you want to be a star for God? Rules and regulation follow பண்ணுங்க. Spiritually rules and regulationக்குள்ள வாங்க. வீடுகளிலே அதான் நான் சொல்றேன்ல, வீடுகளில் இஷ்டத்துக்கு எழும்புறது, இஷ்டத்துக்கு போறது, இஷ்டத்துக்கு வர்றது. நான் சொல்றேன், என்றைக்கும் பிள்ளைகளையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்க. பெற்றோர் நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள தேவ கைக்குள்ள இருங்க. நினைச்சதை நினைச்ச உடனே கொடுத்து பிள்ளைகளை கெடுத்து போர் வீரனோ தடைகள வீரனோ அப்படி இருக்க முடியாது. மூணாவது, அந்த 2 தீமோத்தேயுல அழகா சொல்லியிருக்கு பாருங்க, நான் ரொம்ப விரும்புகிற ஒன்று. மூன்றாவது விஷயம் 6ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். எனக்கு போர் வீரனா இருக்க ரொம்ப பிடிக்கும், தடகள வீரனா இருக்க பிடிக்கும். ஆனா விவசாயம் சொன்னா just I love that. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது விவசாயங்க. ஏன் தெரியுமாங்க? ஏதேன் தோட்டத்துல மனுஷனுக்கு முதல்ல கொடுத்த வேலையே, எல்லாரும் வலது கை வைத்துங்க பார்க்கலாம், நல்ல வலது கை வைத்துங்க. ஆண்டவரே, எங்க வீடுகள் உங்க ஆசீர்வாதத்தினால சீக்கிரம் விவசாய பூமி உள்ள வீடா மாறட்டும். வாஞ்சையா விசுவாசத்தோட கேட்டவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் கொடுக்கட்டும். எங்க நிக்கிறேன்னு கேட்டா இடையில புதன்கிழமை காலையில கேட்கணும், பாஸ்டர் இன்னைக்கு நடுவ அப்படிங்கணும். சாயங்காலம் வந்துருவேன். நம்ம ஆள் நடுவன்னு சொன்னா சாயங்காலம் ஜெர்மனி இடுங்க பாஸ்டர்ன்ற விடாது. அங்கேயும் நடனம், இங்கேயும் முழங்கால ஓடணும். அல்லேலூயா. சில விவசாய இடங்கள்லாம் கிடக்கிற கட்டுகள் உடையட்டும். ஆமென். அல்லேலூயா. நான் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் ஆழமா பேசி முடிச்சிருந்தேன். எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு பகுதி. பிரயாசப்பட்டு, ஆங்கிலத்தில் நான் கொஞ்சம் திருப்பி பார்த்தப்போ தி ஹார்ட் ஒர்க்கிங் ஃபார்மர் இருக்குது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, விவசாயம் ரொம்ப மேலானது. பரலோகம் விவசாயத்தை ரொம்ப மேலாதான் பார்க்குது. அல்லேலூயா. எனக்கு இன்னைக்கு சின்ன வயசுல சொல்லி தந்தது மறக்கல. விவசாயி சேத்துல காலை வைக்காட்டா நீ சோத்துல என்ன வைக்க முடியாது. பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுத்து வளங்க. ஆமா, உண்மையிலேயே அந்த தொழி மனுஷ மழத்தை விட அதிகமா நாரும். ஏன்னா அதுல அவ்வளவு பொருள் போட்டு கலப்பாங்க. ஆனா இவங்களுக்கு அது மணக்கும். ஏன் தெரியுமா? விவசாயத்தை அவ்வளவு நேசிச்சு போய் அதை செய்வாங்க. அதுக்குள்ள அவங்க நின்னுட்டு வெயில்ல நிப்பா கருத்து போய் அவங்க வெளியில அவங்கள பார்த்துட்டு சிலருக்கு ரொம்ப அசட்டை. நான் உண்மையில சொல்றேன், பஸ்ல போன நாட்கள்லாம் அப்படி விவசாயிகள் வந்துட்டா உண்மையில எழும்பி இடம் கொடுத்துரும். தயவு செய்து விவசாயம் அது அவ்வளவு மேலானது. சரி போகட்டும். உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விவசாயியா பார்க்கிறார். என்ன விவசாயம்? ஆரம்பத்தில் ஆண்டவர் ஆவி நேவுதல் படி பாஸ்டர் மூலம் பேசியாச்சு. வசனத்தை எடுத்து உங்க இருதயத்துல போட்டு முதிர்ச்சி அடைகிற விவசாயியா என்ன பண்ணுங்க, பாருங்க. எத்தனை பேர் பண ஆசை இல்லாதவங்களா மாறி இருக்கிறீங்க? எத்தனை பேர் சிற்றின்பங்களை ஒதுக்கி வைக்கிறீங்க? அந்த வசனத்தை பார்த்தீங்களா? எத்தனை பேர் அந்த வசனத்தை பார்க்கும்போது அவ்வளவு பிடிச்சிச்சு?
நானும் பின்னாடி உட்கார்ந்து அதை பார்த்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எங்களை விட்டு சிற்றின்ப மயக்கங்கள் வெளியே போகட்டும். பிரபஞ்சத்துக்குரிய கவலை எங்களை விட்டு என்ன பண்ணட்டும். ஏன்னா நாங்க ஒரு நல்ல விளைஞ்ச நிலமா என்ன பண்ணணுமே, மாறணுமே. அல்லேலூயா. ஒரு விவசாயி கடுமையா உழைப்பான், ஹார்ட் ஒர்க்கர். இந்த மூணு யார்கிட்ட இருக்குதோ அந்த மாதிரி இருக்கிற தீமோத்தேயுவை தான் பார்த்து பவுல் சொன்னா, என் மகனை கிருபையில் பலப்படு. இன்னைக்கு நான் சபையை பார்த்து சொல்றேன், இந்த 3 வித சுபாவம் உங்கள்கிட்ட வந்துடுச்சுன்னா உங்களுக்குள்ள கிருபை விலகாம இருக்கும். உங்க குடும்பத்துக்கு தலைமுறை தலைமுறை அந்த கிருபை கிடைக்கும். எழும்பி நிற்போம் ஆண்டவருடைய பாதத்துல.